பேர் என்ன? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? எத்தனை வயசு ஆகுது? அது 70 வயசு ஆயிடுச்சு. எங்க இப்படி ரோட்ல எங்க நடந்து போறீங்க? நான் இங்க ஆஸ்பத்திரிக்கு போனேன் கட்டுரைக்கு. சரி. அங்க பார்த்தா இங்க கருமணத்துல ஏறிட்டேன். அங்க இறங்கி இப்படியே வரேன். பிள்ளைங்களா? பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் நான் வீட்டுல இருக்கு. எங்க இருக்காரு மகன்? நாகமங்கலம். நாகமங்கலத்துலயா? நீங்க இப்ப எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். பஸ்ஸுக்கு ஏறி. பஸ்ஸுக்கா? இவ்வளவு தூரம் ரோட்ல இப்படி நடந்து போறீங்க, அதுவும் வயசு இவ்வளவு வயசு, அதுவும் ரோட்ல நடு ரோட்ல நடந்து போறீங்க. அதனால இங்க ஓரமா வாங்க. சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பாடுலாம் எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பாடு மக வீட்டுல சாப்பிடுறோம். ரோட்ல இப்படி நடந்து போலாம ஓரமாவது போனோம். இங்க போனா மேம்பாலத்துல பஸ் வரும். அது இப்படி ரோட்ல இப்படி நடந்து போலாமா? காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டுட்டேன். இது என்ன பையில என்ன இருக்கு? சாப்பாடு அங்க கடையில கொடுத்தது. உங்களை நான் ஆட்டோல ஏத்தி விட்டா பஸ் ஸ்டாண்டு போயிருங்களா? பஸ் ஸ்டாண்டுக்கா? போயிருவேன். இப்படி ரோட்ல நடந்து போகாதீங்க. இருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி பஸ் வரும். நாகமங்கலம் போவோம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன வேணும்? இன்னும் ஒண்ணு வேண்டாம். போதுமா? போதும் போதும். 70 வயசுல ஏன் இப்படி தனியா வந்தீங்க? நான் கோட்டைக்கிட்ட கல்ல இருக்குல்ல, ஆமா, அங்க போயிட்டு பஸ்ல வந்து இங்க வந்து இறங்கினேன். சரி, இப்ப நான் ஆட்டோ ஏற்றி ஒரு ஆட்டோல போயிருங்க. சரியா? நடந்து போலாம் வேணாம். பணம் இருக்கு, பணம் வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. சரியா? ஆட்டோ பிடிச்சி தரேன். இருங்க, ஆட்டோ பிடிச்சி தரேன். வேண்டாம் வேண்டாம். எப்படி போவீங்க? நான் பஸ்ல போயிருவேன். பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்றேன். பஸ் ஸ்டாண்ட் எங்கனையும் போயிடலாம். டிக்கெட் எல்லாம் இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை விட சொல்றேன். இருங்க, நடந்து போவாதீங்க, வயசாயிடுச்சுல. டிக்கெட் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல. செருப்பு கடைங்க இல்ல, ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கிக்கோங்க. சரியா? வேண்டாம் வேண்டாம். செருப்பு வேணுமா? வேண்டாம் வேண்டாம். நான் வீட்டுல கிடக்க செருப்பு. இந்த மாதிரி வயசானவங்க ரோட்ல பார்த்தா பாவம், அவங்கள எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம தான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்பா. அவங்க இந்த வயசுல நடக்க முடியாம அப்படியே தள்ளாடி நடு ரோட்ல வந்தாங்க. கேட்கறக்கே மனசு எது கேட்டாலும் வேணாங்கிறாங்க. சரி, நம்மளால முடிஞ்ச உதவி, அவங்க பஸ்ல போறேன்னு தான் சொன்னாங்க. சரி, நம்மளால முடிஞ்ச உதவி ஒரு ஆட்டோல பிடிச்சி அனுப்பிச்சு வைப்பாங்க. ஏன்னா எவ்வளவு 75 வயசு ஆகுது, இன்னும் எங்கேயோ கடையில குழி தோண்டி வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த வயசுல அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்மளால முடிஞ்ச உதவி ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு வைக்கணும். இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுறவங்களை பார்த்தா நம்ம கூட போகணுங்கிறதுல ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்களுக்கு எங்க போறாங்க அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சா கூட அது ஒரு வகையில உதவி தான். பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இருக்கு, காசு தாண்டேன். பாத்துக்கணும், பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இறக்கி விட்டுருங்க. பார்த்து பத்திரமா போங்க. அங்க பஸ் ஏறிடுவீங்கல்ல? சரி, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ்.